இயேசு கிறிஸ்துவின் எளிமை. ஜீசஸ் கிரைஸ்ட் சிம்பிளிசிட்டி. எளிமை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகுந்த மதிப்பு வாய்ந்த பண்பாகும். அது ஆடம்பரத்திற்கு மாறாக இயல்பான, நேர்மையான, மிதமான வாழ்க்கை முறையை குறிக்கிறது. ஆக இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் எளிமையான வாழ்வை குறித்து நாம் பார்ப்போம். நம் வாழ்விலே பயனடைவோம். கடவுளின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த உலகிலே பிறக்கிறார். கடவுளின் குமாரன் என்பதால் அவரும் கடவுளாக இருந்தாலும் கூட இவ்வுலகில் அவர் மனிதராக பிறந்ததால் மனிதர்களோடு வாழத்தக்கதாக தன்னுடைய வாழ்வை எளிமையாக மாற்றினார். உதாரணத்திற்கு, நம் வாழ்விலே நாம் ஒரு நிறுவனத்தில் முதலாளியாக இருந்தால் முதலாளிக்கேற்ற சிந்தனை நம் உடை, நடை, செயல் போன்றவைகளுள் காணப்பட வேண்டும். அப்படி இருக்க முயற்சி செய்யும் போது அது அளவுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இல்லாமல் சரியாக இருந்தால் அதுவே நிச்சயம் எளிமை என்றெண்ணப்படும். இயேசு கிறிஸ்து எளிமையான நபர் மாத்திரமல்ல, எளிமையாய் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் போதித்து பேசும் பேச்சாளரும் ஆகும். அவர் பல இடங்களில் உவமைகளால் அன்றைய கால மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் விவசாயம், ஆடு மேய்ப்பவர் போன்று எளிய காரியங்களில் அவர் எடுத்து பேசினார். பின் பெரிய போதனைகளையும் எளிமையாக கற்றும் கொடுத்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் அவர் போதனைகளில் எளிமையாய் மக்கள் மத்தியில் சென்றடைந்தது. ஒருவேளை நாமும் கூட எங்கு எதை எப்படி பேச வேண்டும் என்பதை நன்கு அறிந்து பேசினால் நம் வார்த்தையும் கூட எளிமையாய் பலருக்கு சென்றடையும். இயேசு கிறிஸ்து அவரின் எளிய வாழ்வை அறிந்து கொண்டு எளிய வாழ்வை ஏற்றுக்கொள்ளுகிற நபர்களையே தன் அருகில் வைத்து கொண்டார். அவரோடு இருந்தவர்கள் அவரின் எளிய வாழ்வை முழு மனதாய் ஏற்றும் வாழ்ந்தனர். உதாரணத்திற்கு, எளிய வாழ்வை நோக்காமல் வாழ்ந்த சகேயு இயேசுவை பார்த்த பின் எளிய வாழ்வை நோக்கி செல்லுகிறார். ஆக நாமும் கூட இன்றைக்கு இயேசுவின் வாழ்வில் இருந்து நம் எளிய வாழ்வை பற்றி கற்றுக்கொண்டதால் நம் எளிய வாழ்வை மீண்டும் நோக்கி பார்ப்போம். வாழ்வில் பலனடைவோம். ஆமேன்.